Welcome to Dr. Maitli's Music Therapy channel. இந்த பதிவிலையும் how we can be active in our old age, what are all the tips we can follow அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளில் கூட இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்தோம். ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் there are people, சிலவங்களை 85 வயசு 90 வயசுலாம் கூட அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க, அவங்க வேலைக்கு தன்னை தயார் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்கிறது சிலவங்களுக்கு. ஆனால் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் லக், இல்லை நல்ல டாக்டர் வச்சு பார்த்துப்பாங்களா, இல்லை ஜெனட்டிக்ஸில் இது பேஸ் ஆகிருக்குதா அப்படின்லாம் கேட்குறவங்கலாம் உண்டு. ஆனால் ஜெனட்டிக்ஸில் பேஸ் பண்ணியிருக்குது, அதனால கூட லாஞ்சிவிட்டி இருக்கும். அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் நிறைய நாள் நிறைய வயது இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, அதனால் வயசு இவங்களுக்கும் இருக்கும். அதெல்லாம் இருந்தால் கூட சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தால், சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம இருந்தால், மிஸ்டேக்ஸ்னு சொல்கிறத காட்டிலும் சிலவற்றை ரொம்ப சரியாக பண்ணிட்டோமேன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த லாஞ்சிவிட்டின்றது கூடும். அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும், அதே நேரத்தில் என்ன பிரிஸ்காக இருக்கணும், அஜைலாக இருக்கணும், ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருக்கணும். இது எல்லாமே நம்ம முயற்சி செய்யக்கூடியது தான். நம்ம முயற்சி செய்யக்கூடிய வழியில் தான் இது அத்தனையும் வரும். அப்போது ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் லக், இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஜெனட்டிக்ஸ், அதெல்லாம் இல்லை. அப்படின்னா சிலவங்களுக்கு சில ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பிகாஸ் ஆஃப் த டொமிசில், அங்கே எங்கே இருக்கிறாங்களோ அவங்க வாழற இடம் கூட ஆரோக்கியத்துக்கு அனுசரணையாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கு உடன் போகக்கூடியதாக இருக்கும், ஆரோக்கிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்காது. இதெல்லாம் கூட ஒரு காரணம்தான். ஆனால் இதோடு கூட ஒரு தனி மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு தனி மனிதனுடைய ஹேபிட்ஸ், அவருடைய நடை உடை பாவனைகள், அவருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப், அது அப்புறம் அவரோட மைண்டும் அவரோட மனமும் மூளையும், அதாவது மூளையில் இருக்கிற நம்மளோட செல் நியூரல் நெட்வொர்க்கு, அதெல்லாம் how it perceives the environment, அதுக்கும் தொடர்புடையது தான் நம்மளோட ஆக்டிவிட்டியும் லெவலும் அஜைலிட்டியும் லாஞ்சிவிட்டியும். இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நம்ம அதை என்ன பண்ணலாம், கான்க்ருவெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையில் கூட மூன்றுத்தையும் சேர்த்து எழுதிக்க முடியும். முதல்ல பர்செப்ஷன், மைண்ட் ஹவு இட் பர்சீவ்ஸ் அப்படின்னு. முதல்ல ஒரு 60 வயசு ஆயிடுத்து டு பிகின் வித். ஓல்டேஜ்னா அப்போ தான் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் தேர் ஆர் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் இன்னும் சில வாழ்க்கையோட காமர்ஸ், அதாவது வியாபாரத்தில் தன்னை நிறைய உட்புகுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் 55 வயசுலேருந்து தான் லைஃப் ஆரம்பிக்கும். அப்போ தான் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் பொதுவாக 60 வயசு தாண்டிடுதுன்னு சொன்னால் ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்கிறோம், ரிட்டையர் ஆகிடுறோம் அப்படின்னு சொன்னால், ரிட்டையர் ஆகும்பொழுதே நம்மளுக்கு இனிமேல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்டு தான் நம்மளில் பல பேருக்கு இருக்குது. இது மேல் ஃபீமேல் இதில் ரொம்ப வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். வெரி ரேர்லி லேடிஸ் என்ன நினைக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னு நினைப்பாங்களா இருக்கும். இல்லை, தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். ஏன்னு கேட்டால் அவங்களும் இப்போ ஓவர் த பீரியட் எல்லா யூத்லேயும், அதாவது மிடில் ஏஜ்லேருந்து அவங்க 30 வயசுலேருந்து 58 வயசு 60 வயசு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக ஓடி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் செய்யறதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்கணும், நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அப்போ நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் வராது. ரிட்டையர்மெண்ட்டுன்றது ப்ரொஃபஷ்னலாக, அதாவது ஒர்க் ரிலேட்டட் தான் ரிட்டையர்மெண்ட்டே தவிர மைண்டு ரிலேட்டடுக்காக ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அதனால் என்ன செய்யணும், புதுசாக ஏதேனும் செய்ய தெரிஞ்சுக்கலாம். ஒரு புது ரெசிபி, ஒரு சமையல், ஒரு ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு புதுசாக ஒரு டிசைன், ஒரு கிராஃப்ட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ண தெரியாது, ஸ்கூல் போகிற நாள்லையோ எர்லி அடோலசன்ஸ் முடிந்த கையோடவோ நம்மளுக்கு இதெல்லாம் வாங்கி செய்யறதுக்கு சமயம் இருக்காது. we will be thinking something other than this. அப்படின்னா now we can develop a idea, develop a mindset to do some craft work. அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்புறம் புதுசாக ஒரு 10x10 ஒரு தோட்டம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, இப்போ போய் யாரும் மண்ணெல்லாம் கலவாங்க, மண்ணை கலர்ற வேலையெல்லாம் முடியாதுப்பா, கையெல்லாம் அழுக்காடும், அதுக்கப்புறம் அது செடி பிடிக்கும் அப்படிலாம் இல்லை. ஒரு முயற்சி அதை செய்து பார்க்கறதுல என்ன ஆகும்னா, ஒரு சிம்பிள் டைவர்ஷன், thereby you are creating something new. அந்த கியூரியாசிட்டி டு லிவ் அப்படின்னு இருக்கே, அதை வளர்த்துக்கணும்னு சொன்னால் எது புதுசாக செய்யணும். ஏற்கனவே உட்காந்து பேப்பர் படிக்கிறது, நடக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் இல்லை.
சென்ற பதிவில் கூட பார்த்தோம். கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 2 தடவை நடுவில் எழுந்து 10 நிமிஷம் நடக்கிறது அத்தியாவசியம். ஃபோன் பார்க்குறதா இருந்தாலும், ஐபேட் பார்க்குறதா இருந்தாலும், ஈவன் சம்படி you want to speak to someone அப்படின்னா somebody is speaking to you, whatever it is, அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டே ஒரு ஓரமாக என்ன நடந்துக்கிட்டு உலாத்திக்கிட்டே உலாவுதல் அப்படின்றது இல்லையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணலாம். மாலை நேரத்தில் உலாவுதல் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கிட்டா அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் நடந்து இந்த பக்கம் அப்படி போயிட்டு வருதுன்னா எவ்வளவு நேரம் உட்காரமோ அந்த அளவுக்கு பிரெயின் பிகம்ஸ் மோர் ஸ்லக்கிஷ். ஒரு மாதிரி லைட்டாக இல்லாமல் எப்போவுமே ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் மோர் ஓவர் சால்ட்டு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றதுனால என்ன பண்ணலாம், மோர் ஆக்டிவ் அப்படி இருக்கலாம். அப்புறம் சில நேரத்தை ஆட்டோபாகி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஒரு வார்த்தைக்கு சமீபத்தில் நோபல் பிரைஸ் கொடுத்த கான்செப்ட்லாம் உண்டு. அந்த ஆட்டோபாகி என்ன பண்ணோம்னா, ஒரு நாளில் வாரத்தில் ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறது. அது என்ன ஆகும்னு கேட்டால் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும். உடம்புல இருக்கிற அன்வான்ட் இருக்கே அதெல்லாம் தான் பயன்படுத்திக்கிறதோ டிஸ்கிரிஷன் வெளியில் தள்ளுறதோ வாட் எவர் இட் இஸ் நீடட் ஃபார் த பர்டிகுலர் பாடி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆட்டோபாகி என்ன பண்ணோம், இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும். அதனால் அப்படி கூட ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் தொடர்ந்து இதை செய்யறதுனால என்ன ஆகும்னா, தீஸ் ஆர் ஆல் நாட் ஹேபிட்ஸ். இதெல்லாம் ஒன்று ஹேபிட்டை அப்லிஃப்ட் பண்ணிக்கிறோம். புதுசாக என்ன பண்ணிக்கிறோம், அப்கிரேட் பண்ணுறோம். அப்படின்னா இந்த புதுசாக ஒரு ரெசிபி கற்றுக்குறோம் அப்படின்னா பார்த்து படிச்சு விட்றோம். அது எப்படி இருக்குதுன்னு தயார் பண்ணி பார்க்குறோம். அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது இஃப் இட் கம்ஸ் குட் வி ஆர் ரியலி ஹாப்பி. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைகளோட கொஞ்சம் நேரம் விளையாடுறோம், ஆக்டிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க லெவலுக்கு இறங்கி நம்ம பேசுகிறோம்னு வைங்களேன், இட் பிரிங்ஸ் த சைல்ட் இன் யூ. நம்மளும் ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் எப்படிலாம் பண்ணுவோமோ அதுபோல் அந்த குழந்தைகளோட பண்ணால் அந்த பசங்க வந்திருக்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறாங்களே குட்டி பிள்ளைங்க, அவங்களுக்கும் நம்ம தாத்தாவோ பாட்டியோ நம்மளோட நல்லா விளையாடுறாங்கன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நமக்கு நம்ம பிள்ளைங்களோட விளையாடினோம் அப்படின்ற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட். அட் த சேம் டைம்ஸ் இட் பூஸ்ட் தி மொரேல், இட் பிரிங்ஸ் இன் தி அஜைலிட்டி ஆஃப் தி ஓல்டு பீப்புள். ஓல்டுன்றது அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம சீனியராக இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் த நியூ திங்ஸ் ஆட் டு பி லேர்ன்ட். நியூ திங்ஸ்ன்றது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ இதனால நம்ம வலது கையில் சில வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், இப்போ இந்த வயசை தாண்டின பிறகு சீனியர் லெவலுக்கு வந்துட்ட பிறகு சில வேலையை இடது கையில் செய்ய பழகிக்கலாம். அது என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த புது நியூரல் நெட்வொர்க்குக்கு தயார் பண்ணோம். புது நியூரல் நெட்வொர்க் இருந்ததுன்னா the brain will be more active. பிரெயினோட ஷார்ப்னஸை துளி கூட குறைக்காமல் இருக்கணும்னு சொன்னால் நிறைய பசில் பண்ணலாம், அப்புறம் வேர்ட் பில்டிங் பண்ணலாம். அப்புறம் சின்னதாக இருக்கிற குட்டி பசங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் சொல்லி தருவாங்க மேட்சஸ் அப்படின்னு. ஒரே மாதிரி இருக்க 2 பேரட்டு 2 பேர்ட்ஸ் ஒரே கலரில் இருக்கிறது அதெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுபோல் மேட்ச் பண்ணுறது கூட அந்த பிள்ளைங்க நம்மளுக்கு என்ன பண்ணோம், பிரெயினில் ஒரு ஷார்ப்னஸை குறையாத வச்சுக்கிறதுக்கு உதவும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிட்பிட்ஸ் தான். அந்த சின்ன பிட்ஸ் பெரிய அளவில் நம்மள்கிட்ட மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் வயதாயிட்டுன்னு சொன்னால் யூ டோன்ட் நீட் டு ரிட்டையர். யூ ஆர் ரிட்டையரிங் ஃப்ரம் யுவர் ஆஃபீஸ் ஒர்க், பட் யூ ஆர் நாட் ரிட்டையர்டு டுவர்ட்ஸ் லைஃப். அப்போது யூ கண்டினியூ டு ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப் பெட்டர்மெண்ட் பண்ணலாம். செல்ஃபாக புதுசாக ஒரு க்யூரியாசிட்டியை வளர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். ஒரு புதுசாக ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு செய்ய கற்றுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கலாம். இதில் எப்படி இருந்தாலும் இண்டிவிஜுவலோட எப்படி இருந்தாலும் ரிட்டையர் ஆயாச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஃபைனான்ஷியலி வி ஆர் என்ன அடுத்த லெவலில் இருப்போம். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம். இருக்கிறத பற்றி நம்ம என்ன இருக்குதோ அதில் டெவலப் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு யூ கேன் என்ஜாய் யுவர் செல்ஃப் ஆஸ் வெல் ஆஸ் யூ கேன் கில் த டைம் ஆஸ் வெல் ஆஸ் யூ கேன் லேர்ன் எ நியூ திங். ஒரு ரெசிபியான பண்ண தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் தி ஓல்டு பீப்புள் டு பி மோர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.